வணக்கம் பிரதர். வணக்கம். பிரதர் வணக்கம். வணக்கம் வணக்கம் நல்லா வணக்கம் இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பிரதர். பிரதர், இப்போ வான்கோழி எல்லாம் வளர்க்குறீங்க. இந்த வான்கோழியினுடைய தன்மைகள் என்ன? அது நமக்கு அதை சாப்பிட்டா நமக்கு என்ன பெனிஃபிட், வளர்க்குறவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. அதுக்கு முன்பதாக இது வந்து எந்த ஊருங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இது வந்து திருநெல்வேலி மாவட்டம் ஆழ்வானேரி பஞ்சாயத்து. எங்க இருக்கீங்க? மூலக்கருப்பட்டி பக்கத்துல இருக்கு. இங்க வந்து ஃபுல்லா வான்கோழி தான் வந்து வளர்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 200-250 அளவுக்கு நாங்க வந்து வளர்த்துட்டு இருக்கோம் ஐயா. இதுல உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கு? ஏன் ஒரு ஆச்சரியமா பாக்கீங்க? இல்ல, இந்த கோழி இப்ப புதுசாதான் பாக்குறோம். எல்லா வீட்லயும் 1-2 வளர்ப்பாங்க. ஆமா. ஆனா அத ஒரு ஸ்பெசிபிக்கா இது பண்ண மாட்டாங்க. கோயம்புத்தூர் அந்த சைடுகள்ல அந்த வான்கோழி அப்படிங்கறத சாப்பிடுவாங்க, வைப்பாங்க. ஆனா இங்க புதுசா பாக்குறேன். நம்ம ஏரியாக்கள்ல புதுசா இருக்கு. அதாவது வான்கோழிங்கிற புதுசுலாம் கிடையாது. நம்ம கிட்டத்தட்ட 1980க்கு மேல இருந்து எல்லார் வீட்லயும் வான்கோழி இருக்கதான் செய்யுது. ஏன்னா இந்த வான்கோழி கறியில வந்து அவ்வளவு மருத்துவ குணம் வந்து இருக்கு. புரியுதா? அது மட்டும் இல்லாம இதை வந்து நாங்க வந்து திருநெல்வேலியில உள்ளவங்களுக்கு வந்து வெறும் கிலோ கறி மட்டும் 600 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். கிலோ 600 ரூபாயா? ஆமா, 600 ரூபாய்க்கு கொடுக்கும். என்ன இதுல ஸ்பெஷல் இருக்குன்னா, இப்போ பிராய்லர் கோழியே கிலோ வந்து 300 ரூபாய்க்கு வந்துட்டு. ஆமா. நாங்க இது வந்து வெறும் 600 ரூபாய்க்கு கொடுக்கோம். ஆனா பிராய்லர் கோழி கறியை சாப்பிடுறது வந்து நோயை அவங்க வந்து விலை கொடுத்து வாங்குறாங்க. அப்படித்தானே ஐயா? நோயை அவங்க உடம்புக்கு நோயை அவங்க வந்து ரூபா கொடுத்து நோயை வந்து வாங்கிக்கிறாங்க. நாங்க அது கூட 300 ரூபா தான், 600 ரூபாய். ஆனா இந்த கறியை சாப்பிடும் போது இதை மக்கள் தமிழ் மக்கள் வந்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விதமான நியூட்ரியன்ஸும் உங்க உடம்புக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா இந்த வான்கோழியை வந்து புல்லு இங்க உள்ள அவ்வளவு மூலிகைகள் தான் சாப்பிடுது ஐயா. அவ்வளவு சாப்பிடுற கீழே இருக்கு, நீங்க பாத்துருப்பீங்க. வீடியோலயும் காட்டுறேன். எல்லாமே மூலிகையா நேச்சுரலா மழை பெஞ்சு வர்ற அந்த புல்ல தான் அது சாப்பிடுது. அது மட்டும் இல்லாம புழுக்களை சாப்பிடுது ஐயா. அது மட்டும் இல்லாம கருவாடு, சோறு எல்லாத்தையுமே எல்லாம் வெளியே தான் மேயுது. அதனால இறைச்சியை சாப்பிடும் போது அவ்வளவு டேஸ்டாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம அவ்வளவு பெரிய மெடிசன் இது. எல்லாம் சாப்பிட்டுட்டீங்கன்னா உடம்புல இருக்கிற நோய் ஃபுல்லா போயிடும். கண்டிப்பா. ஆமா, அதை நான் கேள்விப்பட்டேன். நீங்க பிராய்லர் கோழியை வாங்கி போய் சாப்பிட்டு 300 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்டு திரும்ப நீங்க அதுக்கு 2000-3000 ஹாஸ்பிட்டல்ல போய் செலவு பண்ணணும். நீங்க இதை நீங்க டெய்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, வாரம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்பு வந்து உங்களுக்கு வந்து பலன் வந்து ஒரு குதிரை பலன் எப்படி இருக்கும், அந்த பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நர்வஸ் வீக்னஸ் இந்த மாதிரியான காரியங்கள்லாம் சரியா வரும். ஆமா ஆமா. இது எப்படி, இது வாரத்துல ஒரு நாள் சாப்பிடுமா, எப்படி மாசத்துல? வாரத்துல ஒரு நாள் வந்து சாப்பிடலாம். இது கறி வந்து எப்படி இருக்குன்னா, வெள்ளாட்டு கறி நீங்க சாப்பிட்டுருப்பீங்க. ஆமா. வெள்ளாட்டு கறியோட பல மடங்கு அதிகமா டேஸ்டா இருக்கும். இது எப்படின்னா, பிரியாணி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அது திரும்ப திரும்ப கேட்பீங்க. அந்த அளவுக்கு பிரியாணிக்கு இது மகத்துவமானது. எப்படின்னா, இது வந்து 6 கிலோ கறி வரும். அதாவது சேவல் 6 கிலோ கறியை வெட்டினா 3.5 கிலோ வரும். அந்த 3.5 கிலோ கறியில நீங்க பிரியாணி வச்சீங்கன்னா, நீங்க அது பேர் மட்டன் பிரியாணிக்கெல்லாம் யாருமே போகவே மாட்டாங்க. ஏன்னா இதோட எலும்பு இருக்கு ஐயா. எலும்பு வந்து அவ்வளவு டேஸ்டாவும் அவ்வளவு ருசியாவும் இருக்கும்யா அந்த எலும்பு. ஆனா ஒரு தடவை அவங்க சாப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க மட்டன் பிரியாணிக்கு வந்து போகவே மாட்டாங்க. இது வந்து இயற்கை சார்ந்து இருக்கிறதுனால, மூலிகை இருக்கிறதுனால நமக்கு வந்து உடல் ஆரோக்கியமா இருக்கு. இப்போ ஆதியில உள்ள மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, இயற்கை சார்ந்து வாழ்ந்ததுனால. அது மட்டும் இல்லாம பிராய்லர் கோழி என்ன சாப்பிடுது, வெறும் மெடிசன்ஸ் தான் வைக்காங்க. ஊசி குத்துறாங்க, அதுல குத்துறாங்க, மருந்து தான் முழுசா சாப்பிட்டு, தண்ணியே அது மருந்து தான் குடிச்சிட்டு இருக்கு. அது தீவனமும் மருந்து கலந்த தீவனத்தை தான் சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்புறம் அதுல இறைச்சியில என்ன இருக்கும், அந்த மருந்தோட எஃபெக்ட் தானே இருக்கும். ஆனா நம்ம வான்கோழி வந்து அப்படி சாப்பிடலையே. அது மூலிகை புல்லுகள் எல்லாம் சாப்பிடுது. இயற்கை பூவா புல்ல சாப்பிடுது, அகத்தி கீரையை சாப்பிடுது, எல்லா கீரையும் சாப்பிடுது, வேலி மசாலா சாப்பிடுது. அது மட்டும் இல்லாம சோளநாத்தை சாப்பிடுது. அது போக எல்லா எறும்புகள், எல்லா பூச்சிகள், எல்லா புழுக்கள் அவ்வளோத்தையும் சாப்பிடுது. அப்புறம் அதுல இறைச்சல் எப்படி இருக்கும், எவ்வளவு மருந்து இருக்குங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கிடுங்க. ஆமா. ஓகே. கண்டிப்பாக இது மெடிசனை இந்த மருந்து இதை இறைச்சியா சாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க உடம்புல என்ன நோய் இருக்கோ அத்தனை நோயும் போயிடும். அந்த அளவுக்கு ஒரு அவங்களே சாப்பிட்டு பார்த்து அவங்களே அதை எஃபெக்டா புரிஞ்சுக்கிட்டோம்.
இப்ப நானே கேள்விப்பட்டிருக்கேன் பிரதர். அதாவது எப்படின்னா ம். இந்த இத இந்த இதை சாப்பிட்றதுனால சில காரியங்கள் இம்யூனிட்டி பூஸ்ட், ரத்த சோகை, ஆமா இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இதுல போகிறதாக சொல்றாங்க. நான் நெட்ல கூகுள்ல பார்க்கும்போது சொல்லியிருக்காங்க. கூகுள்லயே பார்க்க வேண்டாம்யா, நம்ம வளர்த்த அனுபவம் இருக்கு, நிறைய பேர் கொடுத்துருக்கோம். எல்லாரும் அவ்வளவு டேஸ்டா இருக்கு, அவ்வளவு மருந்தா இருக்கு, அவ்வளவுன்னு சொல்றாங்க. பாருங்க ஐயா வந்து ஃபுல்லா புல்லு தான் போடுறாரு. அந்த ஐயா போடுறத பாருங்க. ஐயா ஃபுல்லா அங்க பாருங்க, இந்த புல்லு தான் போடுறாரு. இது சோழநாத்து. சோழநாத்து எப்படி சாப்பிடுதுன்னு மட்டும் பாருங்க, நீங்களே பாருங்க. இங்க பாருங்க எப்படி வாய்க்குள்ள அப்பிட்டு பாருங்க. இங்க பாருங்க பிரெட் சாப்பிட்ட மாதிரி சாப்பிடுது பாருங்க. பாருங்க எப்படி சாப்பிடுது, அருமையா. ஒரு செகண்ட் தான், அவ்வளவு இதுக்கு நேச்சுரல் உணவு தான் ஐயா கொடுத்துட்டு இருக்கோம். ஆடு எப்படி இருக்கோ, மாடு எப்படி தீவனம் எப்படி சாப்பிடுது மட்டும் பாருங்க. ஓகே ஓகே ஓகே, வெரி குட், பரவாயில்ல. அப்ப இது சாப்பிடும் போது நல்லா இருக்கும். அதாவது எப்படி அப்புதுன்னு பாருங்க. ஒரு செகண்ட் தான் அவ்வளவு காலி பண்ணுவாங்க பாருங்க. ஆடு கூட எப்படி சாப்பிடுமா? ஆமா, ஆடு கூட எப்படி சாப்பிடாது. அதாவது இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒட்டு மொத்தமாக ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆடு மாடு எப்படி உணவை உட்கொள்கிறதோ அதே ஃபார்மேட்ல ஆடு வந்து வெறும் புல்ல மட்டும் தான் சாப்பிடும். இது அப்படி கிடையாது. பாருங்க, அதாவது நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வான்கோழியினுடைய உணவாக அது இயற்கை புல் வகைகளை சார்ந்து அந்த உண்றதை நீங்க பார்க்குறீங்க. அதாமையா, இது வந்து ஆடு வந்து வெறும் இந்த புல்லை மட்டும் தான் சாப்பிடும். ஆனா வான்கோழி வந்து இந்த புல்லுகளையும் சாப்பிடும், புழுக்களையும் சாப்பிடும். அப்பனா 2 விதமான சத்தும் அதுக்கு கிடைக்கும் ஐயா. அப்பனா இரும்பு சத்தும் கிடைக்கும், நார் சத்தும் சாப்பிடுது. அப்புறம் நமக்கு உடம்ப வந்து இரும்பா மாத்திரும் இந்த கறியை சாப்பிடும் போது. அத முதல்ல தமிழ் மக்கள் வந்து புரிஞ்சுக்கொள்ளணும். எப்படி சாப்பிடுது பாத்தீரா? ஒரு புல்ல விடாது ஐயா, அவ்வளோத்தையும் அங்க பாருங்க, ஒரு புல்லு விடாது, அவ்வளோத்தையும் நசிக்கிறோம். அவ்வளோத்தையும் வெளுத்துரும் வந்து பாருங்க. அப்படி ஒரு கெட்ட தூக்கி வெளியே வாயில போட்டா பாருங்க. எவ்வளவு அழகா சாப்பிடுது பாருங்க. அழகா சாப்பிடுது, உண்மையிலே ரொம்ப அழகா சாப்பிடுங்க. ஆமா ஆமா. அதாவது நம்ம பொறுத்தளவுல இந்த மாதிரியான ஒரு கூட்டமா இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்க்கும்போது இது கூட நமக்கு ஒரு ஆனந்தத்தை, ஒரு மன அழுத்தத்தை போக்குறதாக இருக்கிறது. நீங்க கொடுக்கறது வந்து உயிரிடணும். ஏன்னா உயிரிடணும் டேரக்டா கொடுக்கனாலும் கொடுத்துருவோம். உயிரோட கொடுத்தனா வந்து கிலோ வந்து 350 ரூபா. 350 ரூபா. 6 கிலோ இருந்துச்சுன்னா கணக்கு பார்த்துக்கிறேங்க. கறியை வெட்டி கொடுக்குறாங்கன்னா 1 கிலோ 600 ரூபா. எங்க டேரக்டா நீங்க வாங்கினீங்கன்னா திருநெல்வேலி ஃபுல்லா நாங்க சப்ளை பண்றோம். டோர் டெலிவரி கூட பண்றீங்க. அப்போ இதுல போன் நம்பர் கொடுத்துருங்க. ஆமா ஆமாயா. ஓகே. அதாவது இவங்கள்ட்ட இருக்கு, ஃபார்ம் சொந்தமா வச்சிருக்காங்க. வேணுங்கிறவங்க நீங்க வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொன்னா கூட அவரு குஞ்சு எல்லாம் வச்சிருக்கிறாங்க, உங்களுக்கு தருவாங்க. கறியா கூட உங்களுக்கு தரணும், ஃப்ரீ ஹோம் டெலிவரி பண்றாங்க. சோ இயற்கை சார்ந்துள்ள காரியங்களை, இப்போ வந்து கோழிகள் எல்லாம் எதுக்காக நம்ம விரும்பி சாப்பிடுறோம், அது வந்து இயற்கை சார்ந்து இருக்கிறதுனாலதான் நம்ம நாட்டுக்கோழி எடுத்து சாப்பிடுறோம். இல்லையா, மக்கள் வந்து ஒரு அறிவின்மையா இருக்காங்க, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. எங்க பார்த்தாலும் ஒரே பிராய்லர் கோழி அதை போய் வாங்கி சாப்பிடுறாங்க. ஆனா அது எவ்வளவு நோயை உடம்புல உண்டு பண்ணுங்கிறத வந்து அவங்களுக்கு தெரிய முடியுது. தெரியாம போய் அதுல போய் வந்து சாப்பிடுறாங்க. அதுல இருந்து மக்களுக்கு பிராய்லர் கோழியை பத்தி 1080 வருஷத்துக்கு முன்னாடி பிராய்லர் கோழி பத்தி தெரியுமா? நீங்களும் ஐயா உங்களுக்கே இருந்திருப்பீங்க. தெரியாது, ஆனா வளர்த்துருக்கோம். அப்புறம் பிராய்லர் கோழி எப்பவுமே உள்ள வந்துச்சு, இப்பதான் வந்தது. இது வந்து இறைச்சி வந்து அவ்வளவு மருந்து, அவ்வளவு நேச்சுரலா வருது. இதை நாங்க 6 மாசம் வளர்க்கும். பிராய்லர் கோழி எத்தனை நாள் வளர்க்கலாம்? வெறும் 40 நாள். வெறும் பிரெட் துண்டு தான். 40 நாள் அதுல என்னையா இருக்கும்? வெறும் குஞ்சு தாமையா. குஞ்சு இவ்வளவு புஷ்ன்னு ஆக்கிட்டு வித்து, புரியுதா? அதை போய் நீங்க மக்கள் ஏமாந்து போய் அதை சாப்பிட்டு நோயை நீங்களே விலை கொடுத்து வாங்கிக்கிறீங்க. இது கூட 300 ரூபானாலும் கறி அருமையா இருக்கும். சாப்பிட்டீங்கன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடுறீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லா எனர்ஜி, வாரத்துக்கு ஃபுல்லா தேவையான எனர்ஜி இது கொடுத்துரும். ஓகே, அது நான் அனுபவபூர்வமா நான் சாப்பிட்டதுனால சொல்றேன். நல்லா சொல்லுங்க ஐயா. நீங்க சொல்லுங்க, நீங்க சாப்பிடுறீங்களா? சொல்லுங்க, அனுபவத்தை சொல்லுங்க ஐயா. அதாவது வான்கோழியை சாப்பிடும்போது சில காரியங்கள், இம்யூனிட்டி பூஸ்ட், அந்த ரத்த சோகை,
இப்படிப்பட்ட ஒரு தெம்பு இல்லாத ஒரு தன்மை ம். இவைகளெல்லாம் இருக்கு அப்படின்னாலே இந்த வான்கோழி சாப்பிடும்போது ம். நல்லா இருக்குது, உடல் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வந்து நம்ம பிராய்லரை சாப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா ம். அதிகப்படியான உடல்ல ஹீட் உண்டாக்குது, ஆமா 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 தூக்கமின்மை ஆமா. அப்படிங்கிற அத பிராய்லர் சாப்பிட்டீங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கே தெரியும், உடம்பு அவ்வளவு வீக்கா பலவீனமா ஃபீல் பண்ணுவீங்க. ஃபீல் பண்ணுவோம். ரொம்ப ஒரு என்ன சொல்றது, அது செமிச்சு மோஷன் ஃப்ரீயா போகாது. இப்ப இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாள் மலச்சிக்கல் பிரச்சனையே இருக்காதுயா. மலச்சிக்கல் நல்லா சாப்பிட்டீங்கன்னா அன்னைக்கு அடுத்த நாள் வயிற்றுல இருக்கிறது அவ்வளவு கழிவும் வெளியே போயிடும். அந்த வாரம் ஃபுல்லா உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். நீங்க பிராய்லரை சாப்பிட்டீங்கன்னா மலம் உள்ளே தான் இருக்கும். இப்போ நம்முடைய சகோதரன் ஆக்சிங் கிருபாகரன் வந்து மொத்தமாகவும் சில்லறையாகவும் கொடுக்குறாங்க. நீங்க வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு வான்கோழி வாங்கினாலும் நீங்க வாங்கிக்கலாம். தொடர்பு கொள்ளக்கூடிய நம்பர்லாம் அங்க கொடுத்துருக்காங்க. நீங்க உங்களுக்கு வளர்க்கணும், உங்களுக்கு விருப்பமா இருக்கு, ஆசையா இருக்கு வளர்க்கணும் அப்படின்னா 1-2 கூட நீங்க வாங்கி கொள்ளலாம். நாங்க இதை பிரான்சைஸாவும் பண்ற மாதிரி எல்லா இடங்களிலும். இப்போ நம்ம அண்ணன் இருக்காரு, அண்ணனும் ஒரு 100 வான்கோழி வந்து வாங்க போறாரு, அவரும் வளர்க்க போறாரு. இதே மாதிரி என் ஃப்ரெண்டு நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். நிறைய பேர் இந்த வட்டாரத்துல நாங்க ஒரு பிரான்சைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிதானே ஐயா? நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இதா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப இவர் ஒரு 100 கோழிக்கு மேல வளர்க்க போறாரு, நான் வளர்த்துட்டு இருக்கேன், இன்னும் என் ஃப்ரெண்டு என் பக்கத்து ஒருத்தர் வளர்த்துட்டு இருக்காரு. அப்படி சுத்தி நிறைய பேர் வளர்த்து நாங்க இதை வச்சிருக்கோம். எங்கிட்ட எவ்வளவு இறைச்சினாலும் கிடைக்கும். எங்களோட மெயின் ஏம் வந்து இந்த பிராய்லர் கோழிகளுடைய இறைச்சிகளை நம்ம வந்து தமிழ்நாட்டுல ஒழிச்சிட்டு மக்கள் வந்து ஒரு சுத்தமான உணவையும், ஒரு நல்ல உணவையும், ஒரு ஆரோக்கியமான உணவையும் கண்டிப்பாக அவங்க வந்து வாங்கி உண்ண வேண்டும் என்ற நல் நோக்கத்தோட தான் வளர்த்துட்டு இருக்குமே தவிர பணம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கம் கிடையாது ஐயா. ஆமா ஆமா. ஏன்னா இது வந்து எப்படின்னா 1-2 அது வளர்க்கும் போது 10 இன்னைக்கு காலையில கூட ஒண்ணு செத்து போச்சு. இது வந்து லாபம். நம்ம எதுக்கு வளர்க்கும், எவ்வளவு கஷ்டம் நீங்க உங்களுக்கே தெரியும். மேய்க்கணும், தரக்கணும், இதுல வந்து அந்த அளவு ஒன்றும் பெனிஃபிட் எல்லாம் கிடைக்காது. என்ன ஒரே நோக்கம், மக்கள் வந்து சுத்தமான உணவை சாப்பிடணும், ஆரோக்கியமான ஒரு உணவு. எல்லாது ஹாஸ்பிட்டல் போய் செலவழிக்கிறதுக்கு அந்த ரூபாயை இது வாங்கி நல்ல உணவை சாப்பிட்டு போலாமே, அவங்க பிள்ளைகளுக்கு நல்ல உணவை கொடுத்துட்டு போலாமே. 100 ரூபாய் எத்தனை நோய்கள், அதெல்லாம் நோயெல்லாம் இப்ப வர்ற நோயெல்லாம் பார்த்தோன்னா சகிக்கவே முடியாத அளவுக்கு இருக்கு. 200 ரூபா வந்து நம்ம சிக்கன் கிடைக்கு, இது கிடைக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிடுறத விட சின்ன பிள்ளைகள்லாம் இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க பிராய்லர் கோழி கொடுத்துட்டு இருக்காங்க சின்ன பிள்ளைகளுக்கு. அவங்க பெரிய பிள்ளை ஆனா அவங்க உடம்பு எவ்வளவு வீக்னஸ் ஆயிரும், அது தெரியாம கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா சின்ன வயசுல இருந்து இந்த உணவுகளை சாப்பிடணுமையா. சிறு பிள்ளைகள்ல இருந்து இந்த உணவை அவங்க வாரம் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்க 24, 25 வயசு, 30 வயசு, 40 வயசு, 60 வயசுல இருக்கும்போது கூட அவங்களுக்கு அந்த பலன் உண்டாகும். இவங்க சின்ன வயசுல சின்ன பிள்ளைக்கு பிராய்லர் கோழியை கொடுத்தாங்கன்னா 60 வயசுல 50, 40 வயசுல தான் கிடக்கும். இதை முதல்ல தமிழ் மக்கள் வந்து புரிஞ்சு கொண்டு இந்த நல்ல உணவை வந்து வாங்கி கொடுக்கணும். ஒரு 300 ரூபாய்க்கு கஞ்சத்தனை பட்டுக்கிட்டு சொல்லுங்க. ஓகே ரைட். இப்போ நம்ம வந்து மக்களுக்கு ஒரு இதனுடைய தன்மை என்ன அப்படிங்கறத நம்ம பிடிச்சு கொஞ்சம் காமிச்சோம். காமிப்படி தான் எனக்கு வராது. பாருங்க, நல்லா இருக்கும். நல்லா இருக்கா? ஓகே, இதுதான் வான்கோழி. நல்லா இருக்கும். அந்த கறி வந்து அப்படி வந்து நீங்க எல்லாம் 6 கிலோ வந்ததுக்கு அப்புறம் அப்படி கறி வந்து அருமையாவும் இருக்கும். பயங்கர மெடிசன் இது. மெடிசனா? ஓகே 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 ஓகே. கறி டேஸ்ட்லாம் ஐயா, கறி டேஸ்ட்லாம் செம்மறியாடும் கிட்ட வர முடியாது ஐயா, வெள்ளாடும் கிட்ட வர முடியாதுயா. என்ன சொல்றேன், அந்த அளவுக்கு சோதித்து பாருங்க. நான் என்ன சொல்றேன், சோதித்து பாருங்க. எங்கிட்ட கறியை வாங்குங்க, நீ சாப்பிட்டு பார்த்துட்டு சோதித்து சொல்லுங்கன்னு சொல்றேன். வேண்டியதே இல்ல. ஓகே ஓகே ரைட் ரைட். ஒண்ணுமே இல்ல, ஒரு இதுல மட்டன் பிரியாணி வைங்க, ஒரு இதுல வான்கோழி பிரியாணி வைங்க, ஒரு இதுல செம்மறியாட்டு பிரியாணி வைங்க, ஒரு இதுல பிராய்லர் பிரியாணி வைங்க. எது டேஸ்டா இருக்கு அதை மட்டும் நீங்க சொல்லுங்க, சோதித்து பார்த்துட்டு சொன்னா போதும். ஓகே ரைட். ஓகே சரி. அத தமிழ் மக்களே, திருநெல்வேலியில இருந்தா நீங்க கண்டிப்பா தான் மிஸ் பண்ண கூடாது. ஏன்னா ஐயா கண்டிப்பா இப்போ திருநெல்வேலி நாங்க திருநெல்வேலியில தான் இப்ப மெயினா பண்ணிக்கிட்டு இருக்கோம். திருநெல்வேலியில உள்ளவங்க நீங்க கண்டிப்பா எங்க கிட்ட இருந்து இறைச்சியா வாங்கணும்.